இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நீ சந்தோஷமா இருக்கணும். நீ அடிக்கடி எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவியே, ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஒரு சோகம் வந்தா என்ன நினைச்சுக்கோன்னு சொல்லுவல்ல, அதே மாதிரி இப்போ நீ சோகமா இருக்க. உங்க அப்பாவை நினைச்சு நீ வருத்தப்படுற. ஆனா பதிலுக்கு நீ என்ன நினைச்சன்னா அந்த சோகம் உன்னை விட்டு போயிடும் அஞ்சலி. ப்ளீஸ், இறந்து போன உங்க அப்பாவை பத்தி எல்லாம் யோசிக்காம என்னையும் பிறக்க போற நம்ம குழந்தைய பத்தி மட்டும் யோசி. எல்லாம் சரியா போயிடும். இப்ப நீ தனியா இருக்கன்னு நினைக்காத அஞ்சலி. நம்ம கூட குழந்தை இருக்கு, அது கூட நீ பேசலாம். நம்ம பேசினா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு கேக்குன்னு சொல்றாங்க. அதுகிட்ட நிறைய கதையெல்லாம் சொல்லு. உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு சொல்லு. பிறந்து இந்த பூமியில எவ்வளவு வசதியா வாழ போகுதுன்னு சொல்லு. நாம எப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் சொல்லு. நீ மத்தவங்களை பத்தி யோசிக்காத அஞ்சலி. இது நம்மளோட வாழ்க்கை, நம்ம ரெண்டு பேருக்குமான வாழ்க்கை. நாம சந்தோஷமா இருக்கணும் அஞ்சலி. நமக்கு குழந்தை வரமா கிடைச்சிருக்கு, அத நினைச்சு சந்தோஷப்படு. சரி, சாப்பிட்டியா? எங்க சாப்பிட்டிருப்ப? சாப்பிட்டிருக்க மாட்டேன். சரி, சாப்பிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே? ஹாய். நீ சாப்பிட்டிருக்க மாட்டா தானே? இவன் என்ன சொல்றது, நாம என்ன கேட்கறதுன்னு யோசிக்கிறியா? ரொம்ப தப்பு அஞ்சலி. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லியிருக்கனா இல்லையா? நமக்குள்ள மன வருத்தம் வந்துடும் அஞ்சலி. போ போ, டைனிங் டேபிளுக்கு போ போ. அட எந்திரி அஞ்சலி, போ. போனை முன்னாடி வச்சுட்டு என்ன பார்த்துக்கிட்டே சாப்பிடு. உட்காரு. என்ன பாக்குற? சாப்பாடு எடுத்து போடு. அதோ அங்க பொரியல் அதெல்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடு. வெரி குட். சரி சரி, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. தலை தட்டு தலை தட்டு தலை தட்டு. தண்ணி குடி தண்ணி குடி. குடி குடி குடி, நல்லா குடி. பொறுமையா பொறுமையா. கேர்ஃபுல். சாப்பிடு.